ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் எம் மெய்ஞானமூர்த்தி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கேரியர் பாத் யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னவெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வந்து என்னென்ன டிகிரிஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து 12th முடிச்சுட்டேன், எனக்கு வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணணும், அல்லது பிஎஸ்சி ஐடி ஜாயின் பண்ணணும், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஜாயின் பண்ணணும், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கேட்டகரி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்துருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் 4 years டிகிரி ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து திருவாரூரில் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸப்ட் ஐஐடிஎம் அண்ட் சியூடி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இதை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி பேஸ்ட் ஆன் அவங்க 12th மார்க் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பிஎஸ்சியில் எடுத்துட்டாலும் ஓகே, 3 years தான். எக்ஸப்ட் ஐஐடிஎம் மெட்ராஸ்லேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸ் மட்டும் பிஎஸ்சியில் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பிஎஸ்சி கோர்ஸ் மட்டும் தான் வந்து 4 years டிகிரி ப்ரோக்ராம். அதுக்குண்டான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனி. அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸும் வந்து தனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாம், விஐடி, சாஸ்திரா, காருண்யா, கலசலிங்கம். ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் பேஸ்ட் ஆன் உங்களுடைய 12th மார்க் தான். அவங்க வந்து அந்த கன்சர்ன் காலேஜஸ் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக நீங்கள் கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு சில கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால அந்த ஃபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில நீங்க கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருந்தா நீங்க வந்து அது மூலமா ஜாயின் பண்ணலாம். அடுத்து பிரைவேட் காலேஜ். ஸோ எந்த ஒரு பிரைவேட் காலேஜ்லயும் போயிட்டு நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க கேட்குற டிபார்ட்மெண்ட் உங்க மார்க்குக்கு இருந்தால் நீங்க டேரக்டா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே பிஎஸ்சியை பொறுத்தளவு உங்களுடைய கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years தான். எக்ஸப்ட் ஐஐடிஎம் மெட்ராஸ்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஐஐடி மெட்ராஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட் அண்ட் பிரைவேட் காலேஜஸில் இருக்குது. பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரைவேட் காலேஜஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அதோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா வந்து அந்த டிகிரி ப்ரோக்ராம்ல நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய கான்செப்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான் வந்து படிப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் தான் உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு பார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதோட கரிக்குலம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் படிப்பீங்க, ப்ராக்டிக்கலாகவும் படிப்பீங்க டு சால்வ் த ரியல் வேர்ல்டு கம்ப்யூட்டிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுதான் இந்த கோர்ஸை
பத்தின ஒரு ஓவர்வியூ. அடுத்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க வந்து போகலாம், கேம் டெவலப்பரா போகலாம், ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டா போகலாம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா போகலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து போகலாம், ஆட்டோமேஷன் டெஸ்டர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், யூஏ யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் மேனேஜர், டெக்னிக்கல் மேனேஜர். ஸோ இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எமர்ஜிங் கோர்ஸ். ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் இந்த கோர்ஸை பற்றி நம்ம அதிகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னவெல்லாம் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை பற்றி நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி படிப்பீங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிக் நாலேஜஸ் ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து இந்த டிகிரியில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், டேட்டா அனலிஸ்டா போகலாம், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோலுக்கு வந்து நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டிகிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பவர்ட் சொல்யூஷன்ஸ் யூசிங் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆட்டோமேஷன். இன்னைக்கு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து ஏஐ அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் நீடட் அண்ட் வேல்யூபிள் கோர்ஸ் டுடே வேர்ல்டில் வந்து. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் சயின்சஸ். ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க இந்த டிகிரி ப்ரோக்ராமில். ஸோ என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஎம்எல் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்டாவோ இல்லை சயின்டிஸ்டாவோ ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ரோபோட்டிக் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் விஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், என்எல்பி ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைபர் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வழிகள் இருக்கு அதை பற்றி தான் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸோடைய கரிக்குலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியல் வேர்ல்டு நடக்கக்கூடிய சைபர் த்ரெட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிப்பீங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்ஸ், அதுதான் பேசிக்காக வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், எத்திக்கல் ஹேக்கர், பெனிட்ரேஷன் டெஸ்டர், டிஜிட்டல் ஃபோரன்சிக் அனலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் அசூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அதாவது டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபைனான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபின்டெக், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ், இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து டுடே வேர்ல்டில் வந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா இல்லாமல் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெமெண்டஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் படிக்கக்கூடிய கிராஜுவேட்ஸுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹெல்த் கேர் அண்ட் பயோடெக்னாலஜி, எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாதிகள், டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஹெல்த் கேர் அண்ட் பயோடெக்கில் ஸோ இந்த கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்த கிராஜுவேட்ஸோடைய சப்போர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தேவைப்படுது. அடுத்து டெலிகம்யூனிகேஷன், நம்ம கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 2Gல ஆரம்பிச்சு 5Gல வந்து நிற்கிறோம். அடுத்து 6G 7G அப்படியே வந்து நம்ம வந்து மூவ் ஆகிட்டு தான் போகிறோம். அப்போ டெலிகம்யூனிகேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைடு ஸ்கோப் வந்து இருக்கு. அடுத்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேஷனை வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஏஐ கிராஜுவேட்டோட சப்போர்ட் தேவைப்படுறாங்க, டேட்டா சயின்ஸ் படித்த கிராஜுவேட்டோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, அது வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். அமேசான் எடுத்துங்க, அது வந்து ஒரு
இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து இந்த கிராஜுவேட்ஸுக்கு வந்து இருக்கு. அடுத்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு. அடுத்து எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதுக்கு உண்டான ஃபேக்கல்ட்டிஸோடைய கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ இப்போ படித்து வர்றவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கல்ட்டியாக வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே வந்துருக்கு. அதுக்கு உண்டான டிமாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியா டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அப்படின்னா ரிசர்ச்சுக்கு ரொம்ப வந்து அதிகமான ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அடுத்து அதே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர், நம்ம மிலிட்டரியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களுக்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து வந்து படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கோர்ஸ் படித்தாலுமே அதுக்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட். ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபீஸ் இருக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் படித்தோன்னே எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த டிகிரி படிக்கிறேன் எனக்கு படித்தோன்னே வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர்ல நீங்க ஒரு டிஃபரெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து பண்ணணும். நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து நீங்க டிஃபரெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து பண்ணணும். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், பட் நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில போயிட்டு நான் ஒர்க் பண்ணணும், ஒரு எத்திக்கல் ஹேக்கரா வந்து ஒர்க் பண்ணணும்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி ஓரியண்டா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த ஃபீல்டில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அடுத்து கோடிங் ஸ்கில்ஸ், நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, ஐடி படிங்க, சைபர் செக்யூரிட்டி படிங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க, டேட்டா சயின்ஸ் படிங்க, நீங்கள் எது படித்தாலுமே என்னதான் தேவை நம்மளுக்கு, கோடிங் தான் இங்கே ஃபண்டமெண்டல். ஸோ கோடிங்கை வந்து நீங்கள் நல்லா வந்து லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செமஸ்டரும் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து போங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள், என்னென்ன எமர்ஜிங் டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு பர்டிகுலர் ஃபீல்டில் அப்படிங்கிறத த்ரூ நெட்வொர்க்கிங் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக தெரிஞ்சுன்னா. அடுத்து சாஃப்ட் ஸ்கில், உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.